ஒரு நாட்டோட ராஜா தனக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால தனக்கு பிறகு அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு இளவரசரை தேடும் முயற்சியில் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணார். 100 படி ஏறி வந்து தன்னோட அறையில் அவரை மீட் பண்ணணும். ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். 100 படி ஏறும்போது போரில் வீரர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய இரும்பு உடை அணிந்து கொண்டு தான் மேலே வந்து அவரை பார்க்கணுன்றது தான் அந்த டெஸ்ட்டு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண பல பேர் 10 படி கூட ஏற முடியாமல் பாதியிலே முடியாதுன்னு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு போர் வீரர் மட்டும் கடைசி வரைக்கும் ராஜா போய் மீட் பண்ணிட்டு இளவரசர் பட்டத்தை ஈஸியாக தட்டி பறிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், அவர் எப்படி அதை அச்சீவ் பண்ணாருன்ட்டு. அப்போ தான் ராஜா அந்த சீக்கிரத்தை ரிவீல் பண்ணார். அவரும் 50 படி ஏறுற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் 50 படி ஏறினதுக்கப்புறம் அவரை ஈஸி பண்ணுறதுக்காக ஒரு மேக்னெட்டிக் புல் வச்சுருந்தேன், அதை அவர் ஈஸி பண்ணி கொடுத்து என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லி சீக்கிரத்தை ரிவீல் பண்ணிட்டாரு. இப்படி தாங்க நம்ம லைஃப்லையும் இனிஷியலான அந்த ஸ்டார்டிங் பீரியட் ஸ்ட்ரகிள் வந்து எல்லாத்துக்குமே காமன். 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெஷர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஒரு நியூ எம்ப்ளாயின் போகிற எம்ப்ளாயிஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார்டிங் பீரியட் ஸ்ட்ரகிள்ன்றது காமன் தாங்க. அல்கெமிஸ்ட் புக்கில் சொல்லியிருக்கிறாங்க, த யூனிவர்ஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் த ஸ்டபன் ஹார்ட்னு. நம்ம கோல் நோக்கி நம்ம மைண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோமோ அதுவே நம்மளோட சக்ஸஸ் பாத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. ஸோ முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. நெவர் கிவ் அப், நோ மேட்டர் வாட். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் சக்தி. தேங்க்யூ.